இங்கிலீஷ் மெடிசனில் போனால் ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம், இல்லை ஒரு மெடிசன் வாங்கணும்னா ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒன் டைம் போயிட்டு வந்தால் ஒரு 1000 to 2000 ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போது அவங்க கொடுக்குறது ஒரு 1 வீக் டேப்லெட் அதிகபட்சமாக. இப்போது உங்களுடைய 1 மந்த் டேப்லெட் 15 days டேப்லெட் தான் நீங்கள் தரீங்க அந்த ஹோமியோபதியில். அந்த விலை விஷயங்கள்லையும் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது சார்? கண்டிப்பாக ஹோமியோபதி மருத்துவம் வந்து ஒரு எக்கனாமிக்கல் மெடிசன், அது கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே நாள்பட்ட வியாதிகள், கிரானிக் டிசீசஸ்க்கு வந்து மெடிசன் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஒரு 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 குணப்படுத்த முடியாத வியாதிகள் மாதிரி தான், இதுக்கு நீங்கள் மருந்து தான் எடுத்தாகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. அந்த மருந்துகள் தினம் விலையேற்றம் ஏறிக்கிட்டே இருக்கு, மருந்துகளோட செலவுகள் அதிகமாக இருக்குது. இதை நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க நான் அப்போ அவ்வளோ செலவு பண்ண மந்த்லி, எனக்கு இன்னைக்கு இப்போ இவ்வளோ ஆகுது. அந்த மாதிரி செலவுகள் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போ எக்கனாமிக்கல் வியூ பாயிண்ட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப எளிமையானது, அதே மாதிரி பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கும்.